வணக்கம். என் பெயர் ஆரோக்கியராஜ். நான் கோணங்குப்பத்தை சார்ந்தவன். என் மனைவிக்கு கரு டியூப்பில் தங்கிடுச்சின்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. டியூப்பில் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வெடிச்சிடுச்சின்னா உயிருக்கு ஆபத்தான நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ கடலூர் மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே டாக்டருங்க செக் பண்ணி பார்த்துட்டு 2 வழி சொன்னாங்க. ஒன்று ஊசி மூலமாக குறைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2வது வழி ஆப்ரேஷன். கம்மியாக அந்த ஹார்மோன் லெவல் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதில் கம்மியாக இருந்ததுன்னா ஊசி போட்டு குறைக்கலாம், அதிகமாக இருந்ததுன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டெஸ்ட்டு எடுத்ததில் 2000 பாயிண்ட் இருக்குது. இன்னும் 2 நாள் கழித்து நம்ம டெஸ்ட் எடுப்போம். அதில் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோன்ட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து திரும்பி டெஸ்ட் எடுக்கக்குள்ள 3000 இருந்தது பாயிண்ட்டு. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இது 1000 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னுக்குள்ளே ஆப்ரேஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கும் ஒரு டைம் பெரிய டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. ஹாஸ்பிட்டலில் நானும் என் மனைவி மட்டும்தான் இருந்தோம். என் மனைவி பெட்டில் இருந்தாங்க. நான் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தூக்கமே இல்லை. ஆப்ரேஷன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, என்ன பண்ணுறதுன்ட்டு மாதாவிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் புதுமை நடக்குது, எனக்கு ஒரு புதுமை மாதிரி இதை செய்யுங்க. எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, ஊசி போட்டாவது கரைச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு இரவு ஃபுல்லாக எனக்கு அழுவையும் தான் இருந்தது. அதோட மறாவது நாள் காலையில் டாக்டருங்க பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்து ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, ஊசி போட்டால் போதும், சின்ன சைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. 1 வாரம் பெட்டில் இருந்தாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. மாதாவுக்கு நான் கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறேன். மரியே வாழ்க.